வணக்கம். Quantitative Analysis of Organic Compoundல நம்ம Estimation of Nitrogen பத்தி லாஸ்ட் கிளாஸ் வீடியோல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த Estimation of Nitrogen அப்படின்னு சொல்லும்போது டூ டைப்ஸா பார்க்குறோம். அதாவது டியூமாஸ் மெத்தட் ஒன்று, செகண்ட் பார்த்தீங்கன்னா Kjeldahls மெத்தட். டியூமாஸ் மெத்தட் பற்றி நான் லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் எடுத்துருக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கிளாஸில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா Kjeldahls மெத்தட். டியூமாஸ் மெத்தட் கம்பேர் பண்ணும்போது Kjeldahls மெத்தட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பேரிட்டிவ்லி. ஏன் இவரை நம்ம Kjeldahls மெத்தட் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம Kjeldahls ஃப்ளாஸ்க்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணி அதிலிருந்து தான் நம்ம என்ன சார் எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரஜனுக்கு கொண்டுட்டு வரோம். ஓகேவா? சரி, இந்த Kjeldahls ஃப்ளாஸ்க்குள்ள என்ன சார் வச்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்ரஜன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஆர்கானிக் சாம்பிள் தான் எடுத்துருக்கிறோம். ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம், அதே சமயத்தில் காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். இந்த காப்பர் சல்ஃபேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறாரு, அதாவது ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு இங்கே காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். ஸோ புன்சன் பர்னர் வச்சு ஹீட் பண்ணும்பொழுது ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, லைட்டாக ப்ரௌன் கலராக மாறி அதுக்கப்புறம் டிஸப்பியர் ஆயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட் சல்ஃபரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ இந்த Kjeldahls ஃப்ளாஸ்க் எடுத்து லிட் ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணி இவர் வாஷ் பண்ணினா செய்கிறோம், ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் இப்போ அம்மோனியம் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்காங்க, அதே சமயத்தில் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அல்கலி சொல்யூஷன். ஓகேவா? ஸோ அம்மோனியம் சல்ஃபேட் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் ஆட் பண்ணி என்ன செய்கிறோம், ஹீட் பண்ணுறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் பர்பஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ புன்சன் பர்னர் வச்சு என்ன செய்கிறோம், ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்பொழுது இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோடியம் சல்ஃபேட், அம்மோனியா கேஸ் அண்ட் வாட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணி Kjeldahls ஃப்ளாஸ்கில் ஹீட் பண்ணும்போது அம்மோனியம் சல்ஃபேட் கிடைச்சதுப்பா. அகெயின் இந்த அம்மோனியம் சல்ஃபேட் கூட என்ன செய்கிறோம், அதாவது இந்த Kjeldahls ஃப்ளாஸ்க்லேருந்து எடுத்தோம் இல்லையா, டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அவர் தான் என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஆர்பி ஃப்ளாஸ்கில் வச்சிருக்கிறோம். அவர் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் சல்ஃபேட், அம்மோனியா கேஸ் அண்ட் வாட்டர். ஓகேவா? இந்த சோடியம் சல்ஃபேட் எங்கே நின்றுவாங்க, ஓகே அதை விட்டுருங்க. இந்த அம்மோனியா கேஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த Kjeldahls ட்ராப்னு சொல்கிறோம் பாருங்க, அதாவது ஒரு சின்ன ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கை தலைக்கீழே வச்சிருக்க மாதிரி இருக்கும். எதுக்காக சார் இதை யூஸ் பண்ணுறோம், இந்த Kjeldahls ட்ராப்போட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் நம்ம அம்மோனியம் சல்ஃபேட்டும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி ஹீட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்படி ஹீட் பண்ணும்போது நம்ம போர்சிலின் டைல் யூஸ் பண்ணி தான் ஹீட் பண்ணுறோம். அந்த போர்சிலின் டைல்ஸ் சிப்ஸாக யூஸ் பண்ணுவோம், உடச்சி அதில் போட்டு தான் ஹீட் பண்ணுவோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாயில் பண்ணும்பொழுது பம்பார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது கொதிச்சு வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவு இந்த போர்சிலின் டைல்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். இருந்தாலும் சப்போஸ் அப்படி ஹீட் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த அம்மோனியம் சல்ஃபேட் ஹீட் பண்ணும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகும்பொழுது கொஞ்சம் விகரஸாக ஹீட் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வெளியில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ளாஸ்க் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ட்ராப் இருக்கு இல்லையா, Kjeldahls ட்ராப், அதுக்கிட்ட வரும்பொழுது அந்த பம்பார்டிங் ஆகக்கூடிய அந்த சொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகிடும், எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, ஸோ கண்ட்ரோல் ஆகி திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும். அதனால என்ன சார் நமக்கு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டியூப் வழியாக அம்மோனியா கேஸ் மட்டும்தான் வரும், வேற யாரும் வரமாட்டாங்க. சோடியம் சல்ஃபேட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவர் திரும்ப இங்கே ரிட்டர்ன் ஆகிடுவார். ஏன்னா பாயில் ஆகும்போது எல்லாம் சேர்ந்து வெளியில் வருவாங்க. சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஹீட் பண்ணும்பொழுது பம்பார்டாகி வெளியில் வந்துச்சு அப்படின்னா இந்த Kjeldahls ட்ராப்புக்கிட்ட வரும்பொழுது கண்ட்ரோல் ஆகி திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. ஓகேவா? அதுக்காக தான் இந்த Kjeldahls ட்ராப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வழியாக என்ன நடக்குது, உங்களுக்கு அம்மோனியா கேஸ் உங்களுக்கு அப்படியே வெளியில் வராங்க. இந்த அம்மோனியா கேஸ் கண்டென்சர் டியூப் வழியாக பாஸ் பண்ணுறோம். இங்கே வாட்டர் இன்லெட் அவுட்லெட் கொடுத்துருக்கோம். கண்டென்சர் பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய கேஸ் என்ன செய்யும், கண்டென்ஸ் ஆகி உங்களுக்கு அம்மோனியா இங்கே ட்ராப்பாக கீழே விடும். ஓகே, இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ள என்ன சார் வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சல்ஃபரிக் ஆசிட் இருக்குது. ஓகேவா? அதாவது நோன், அதாவது அவருடைய ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியும், அதனால தான் நோன் வால்யூம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்கள் டெக்ஸ்ட் புக்கில். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும், அவருடைய ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும், எவ்வளோ மோலாரில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அவருடைய வால்யூம் எனக்கு தெரியும். ஸோ அந்த சல்ஃபரிக் ஆசிட் ஆல்ரெடி இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வச்சிருக்கிறேன். ஸோ கண்டென்ஸ் ஆன அம்மோனியா என்ன செய்யும் அப்படின்னா, இந்த சல்ஃபரிக் ஆசிடில் ட்ராப்பாக விழும்போது என்ன ரியாக்ஷன் பாருங்களேன், அம்மோனியா ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு அம்மோனியம் சல்ஃபேட் கிடைக்குது. ஓகேவா? இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பம் வரலாம். ஏன் சார், இங்கே ஆர்கானிக் காம்பவுண்ட் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணும்பொழுது Kjeldahls செப்பரேட்டர்ஸ்லேயே தான் உங்களுக்கு அம்மோனியம் சல்ஃபேட் வந்துருச்சு, திரும்பவும் அவரையும் எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி திரும்ப ஹீட் பண்ணி அதில் அம்மோனியா கேஸை வர வச்சு இந்த அம்மோனியா கேஸில் எகைன் சல்ஃபரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம திரும்ப அம்மோனியம் சல்ஃபேட்டே ப்ரொடியூஸ் பண்ணுறோமே, எதுக்கு திரும்பவும் நம்ம ரெண்டு வேலை பார்க்குறோம் அப்படின்ற டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரலாம். என்ன காரணம், ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எடுத்துருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் நைட்ரஜன் மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
வேற யாராவது இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம். இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா சம் அதர் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். நம்ம டார்கெட் பண்றது நைட்ரஜன் மட்டும்தான். ஸோ நைட்ரஜன் இருக்காங்கன்றது தெரியுது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல, பட் மற்றவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணி அம்மோனியம் சல்ஃபேட்டா மாறிட்டாங்க. ஓகே, இதுல நைட்ரஜன் இருக்காங்க, சரிதான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்துல சம் அதர் பை ப்ராடக்ட்ஸும் இதுல உருவாகி இருக்கலாம். அதை நமக்கு ப்ராடக்ட்ல காட்ட மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சம் அதர் எலிமெண்ட்ஸ் இருக்காங்களே, வெறும் நைட்ரஜன் மட்டும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கும், சல்ஃபர் இருக்கலாம், ஹாலஜன்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கூட என்ன செஞ்சிருக்கலாம், ரியாக்ஷன் ஆகி வேற ஏதாவது ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கலாம், அவங்க இம்பியூரிட்டிஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த அம்மோனியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லும்போது இதில் இம்பியூரிட்டிஸும் இருக்காங்க. இவங்களிலிருந்து நான் பியூர் அம்மோனியம் சல்ஃபேட் எடுக்க போகிறேன். அதுக்காக தான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ஜெல்டால் ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் அம்மோனியம் சல்ஃபேட் சொல்யூஷனில் இம்பியூரிட்டிஸோடு எடுத்து இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் வச்சு நான் ஹீட் பண்ணும்பொழுது பியூர் அம்மோனியம் சல்ஃபேட் எனக்கு கிடைக்கிறாங்க. எப்படி கிடைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோடியம் சல்ஃபேட் இங்கே தங்கிடுறாங்க, அம்மோனியா கேஸ் மட்டும் வெளியில் வராங்க, வாட்டர் இங்கே தான் இருக்காங்க. ஸோ இந்த அம்மோனியா கேஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சல்ஃபரிக் ஆசிட்ல, ஏன்னா அம்மோனியா கேஸ் அப்படின்னு சொல்லும்போது வெறும் NH3 மட்டும்தான் வராங்க, வேற யாரும் இம்பியூரிட்டிஸ்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இம்பியூரிட்டிஸ் இருந்தாங்க. ஓகேவா? அந்த இம்பியூரிட்டிஸை நமக்கு இங்கே காட்டல, பட் இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இங்கேயும் ஒரு அம்மோனியம் சல்ஃபேட், இங்கேயும் ஒரு அம்மோனியம் சல்ஃபேட், எதுக்கு இந்த ரெண்டு வேலைன்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது, இங்கே இம்பியூரிட்டிஸோடு இருந்தாங்க அந்த அம்மோனியம் சல்ஃபேட். அவரை நம்ம ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி நமக்கு அம்மோனியா கேஸ் கிடைக்கிறாங்க. அந்த அம்மோனியா கேஸை கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய அந்த நோன் வால்யூம் அண்ட் ஸ்ட்ரென்த் அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, நோன் ஸ்ட்ரென்த் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஆசிட் இருக்கு இல்லையா, சல்ஃபரிக் ஆசிட், அதில் ஆட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அம்மோனியம் சல்ஃபேட் எனக்கு கிடைக்கிது. என்ன சார் இதில் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இருக்கு இல்லையா, இவர் தான் நம்மளுடைய டார்கெட். இந்த நைட்ரஜன் இதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்காங்க இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பட் நமக்கு அம்மோனியம் சல்ஃபேட் கிடைச்சிட்டாங்க. சரி, இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சல்ஃபரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த சல்ஃபரிக் ஆசிட்ல இதை நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு, நோன் வால்யூம் நோன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னேன். இது மோலார் எனக்கு தெரியும், என்ன மோலாரில் இருக்குன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ வால்யூம் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட்ல அம்மோனியா ஆட் ஆகும் பொழுது எவ்வளோ அம்மோனியா இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆனிச்சோ அதுக்கேற்ற மாதிரி தான் அம்மோனியம் சல்ஃபேட் மாறும். எல்லா ஆசிடும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறாது. அம்மோனியா கேஸ் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறும். ரிமைனிங்காக இருக்கக்கூடிய அந்த சல்ஃபரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட் மட்டும் உங்களுக்கு அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறிட்டாங்க அப்படின்னா, ரிமைனிங்காக இருக்கக்கூடிய இந்த பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஏன்னா சார் டாப்பில் இருக்கக்கூடியது அம்மோனியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லி பிரியுமான்னு கேட்காதீங்க, புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு நான் அப்படி டிராயிங் பண்ணுறேன். ஸோ ஒரு பார்ட் உங்களுக்கு அம்மோனியம் சல்ஃபேட் போயிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங்காக இருக்கக்கூடிய ஆசிட் அப்படியே தான் இருப்பாங்க, அதில் அசிடிக் கண்டிஷன் அப்படியே தான் இருக்கும், சல்ஃபரிக் ஆசிட். இந்த ஆசிடை நம்ம என்ன செய்கிறோம், இவரை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டைட்ரேஷன் பண்ணி ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட டைட்ரேஷன் பண்ணி ஃபினாத்தலின் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி டைட்ரேஷன் பண்ணி இதில் எவ்வளவு ஆசிட் ரிமைனிங் இருக்காங்க, ஓகேவா, பயன்படுத்தினது போக, அதாவது வந்த அம்மோனியா இருக்கக்கூடிய சல்ஃபரிக் ஆசிடை பயன்படுத்தி அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சல்ஃபரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குதோ அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட நான் ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன் பண்ணணும் ஃபினாத்தலின் இண்டிகேட்டர் போட்டு. ஸோ அது மூலயமா இந்த சல்ஃபரிக் ஆசிட் ரிமைனிங் அமௌண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதை வச்சு எவ்வளோ செலவாயிருக்குன்றது சொல்லலாம். அந்த அடிப்படையில் எவ்வளவு நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆர்கானிக் சாம்பிளில் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதுதான் மெத்தட். சரியா? இது நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்பரேட்டஸ் அரேஞ்ச்மெண்ட் அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம். பட் இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்து இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜெல்டால்ஸ் மெத்தடில் பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை தான் திரும்ப எடுத்து எழுதியிருக்கிறேன். மாஸ் ஆஃப் ஆர்கானிக் சாம்பிள் பார்த்தீங்கன்னா m கிராம்னு எடுத்துக்கிறோம். யாரு அந்த ஜெல்டால் ஃப்ளாஸ்கில் ஆர்கானிக் சாம்பிள் எடுத்தோம் இல்லையா, அது கூட காப்பர் சல்ஃபேட் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை நம்ம m கிராம்னு எடுத்துக்கிறோம். வால்யூம் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் மோலார் கான்சன்ட்ரேஷனில் இருக்காங்க, அதான் கேபிட்டல் எம்னு கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு VML எடுத்துக்கிறோம். அதாவது வால்யூம் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது அந்த கண்டென்சர் டியூப் வழியாக அம்மோனியா கேஸ் உங்களுக்கு அது கூட ரியாக்ஷன் ஆனிச்சு இல்லையா, ஸோ அப்படி ரியாக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்ம சல்ஃபரிக் ஆசிட் எடுத்தோம் பாருங்க, நோன் வால்யூம் நோன் ஸ்ட்ரென்த்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா VML எடுத்துக்கிறோம் டோட்டலாக. அதாவது ரியாக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது அம்மோனியா கேஸ் அவர் கூட ரியாக்ஷன் ஆகலை,
ஸோ பிஃபோராக பார்த்தீங்கன்னா VML எடுத்துக்கிறோம் டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த சல்ஃபரிக் ஆசிட். நீங்கள் ஜெல்டால் ஃப்ளாஸ்க் நினச்சிடாதீங்க, ஓகேவா? அதெல்லாம் குழப்பிக்க கூடாது. வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ்டு ஃபார் டைட்ரேஷன் எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட். வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, அதாவது இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் அம்மோனியம் சல்ஃபேட் மாறிட்டாங்க, அம்மோனியா கேஸ் கூட ரியாக்ட் ஆகி ரிமைனிங்காக சம் சல்ஃபரிக் ஆசிட் இதில் இருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு கூட டைட்ரேஷன் பண்ண போகிறோம் ஃபினாப்தில் இண்டிகேட்டர் போட்டு. ஸோ அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பியூரேட்டில் இருக்காங்க இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா V1ml இருக்கார், ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் இந்த கால்குலேஷன் பார்த்து உங்களுக்கு புரிய வரும். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் யூஸ் பண்ணது கிடையாது, பியூரேட்டில் யூஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு அப்பரேட்டஸ்லாம் உங்களுக்கு காமிக்கல புக்கில், பட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறின பிறகு ரிமைனிங்காக சம் சல்ஃபரிக் ஆசிட் சம் அமௌண்ட் இருக்காங்க. அந்த சல்ஃபரிக் ஆசிட் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எவ்வளோ ரிமைனிங் இருக்காங்களோ அதை வச்சு எவ்வளோ செலவாக இருக்குது, அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம நைட்ரஜனை கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ அப்போ அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பியூரேட்டில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அவர் V1ml எடுத்துக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட், வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு மோலார் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு V1/2 ml ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட். வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது பியூரேட்டில் இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு யாருக்கு ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா V1/2 ml ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட். யார் இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருந்தாங்க இல்லையா, அதாவது ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆகிட்டாங்க அம்மோனியம் சல்ஃபேட்டாக, ரிமைனிங்காக இருக்கக்கூடிய சல்ஃபரிக் ஆசிட் இதில் தான் இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா V1/2 ml ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துக்க சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன், அம்மோனியா 2 மோல் இருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட் 1 மோல் தான் இருக்காங்க. 2 மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா 1 மோல் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட்ல ரியாக்ட் ஆகும் பொழுது 1 மோல் ஆஃப் அம்மோனியம் சல்ஃபேட் வருது, ஓகே. இவர் 2 பங்கு இருக்காரு, இவர் 1 பங்கு தான் இருக்காங்க, ஓகேவா? அப்படின்னா இவர் 1 டைம் இருந்தாருன்னா இவர் ஹாஃப் டைம் தானே இருப்பார், புரியுதா? இவர் 2 டைம்ஸ் 2 மோல் இருக்காங்க அப்படின்னா இவர் 1 மோல் தான் இருக்காரு, இவர் 1 மோல்னா ஹாஃப் மோல், ஓகேவா? அப்போ V/2ன்னு சொல்லலாமா இவரை? இவர் Vனா இவர் V/2 தானே, அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க, ஓகேவா? அப்போ ரிமைனிங்காக இருக்கக்கூடிய இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய சல்ஃபரிக் ஆசிட் V1/2 அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம், ஓகேவா? அப்போ வந்து V1/2 ml ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்காங்க, அதுதான் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறாங்க. வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஈக்குவல் டு அதுக்கு ஈக்குவலாக மீன் பண்ணுறாங்க V1/2 அப்படின்னு சொல்லி. வால்யூம் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் அன்யூஸ்டு, அதாவது இந்த ரிமைனிங்காக இருக்கக்கூடிய சல்ஃபரிக் ஆசிட் இருக்காங்க இல்லையா, H2SO4, இவர் அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறிட்டார்ப்பா, NH4 twice SO4. குழப்பிக்காதீங்க, நான் சின்னதாக எழுதிக்கிறேன் அம்மோனியம் சல்ஃபேட், ஓகேவா? ரொம்ப சின்னதாக எழுதிக்கிறேன், புரியாதுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங்காக இருக்கக்கூடிய இந்த சல்ஃபரிக் ஆசிட் இருக்காங்க இல்லையா, இவர் மைனஸ் ஆகிருக்காரு இந்த டோட்டல் வால்யூமில். இந்த டோட்டல் வால்யூமில் வியில் V மைனஸ் V1/2, யார் V1/2? இந்த V1/2 இதில் மைனஸ் ஆனால் அதுதான் என்ன சொல்கிறோம், அன்யூஸ்டுன்னு சொல்கிறோம். அதாவது பயன்பட்டது போக அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறினது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபரிக் ஆசிட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அன்யூஸ்டுன்னு சொல்கிறோம். அம்மோனியா சல்ஃபரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகினாங்க, அம்மோனியா சல்ஃபரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகிட்டாங்க, அம்மோனியம் சல்ஃபேட்டை மாறிட்டாங்க, எல்லாருமே மாறல. எவ்வளவு அம்மோனியா வந்துச்சோ அந்த அளவுக்கு தான் மாறி இருக்காங்க, ரிமைனிங்காக இருக்கக்கூடிய சல்ஃபரிக் ஆசிட் அப்படியே தான் இருக்காங்க. அந்த வால்யூம் எப்படி கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா V மைனஸ் V அப்படிங்கிறது டோட்டல் வால்யூம், இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய வால்யூம், அதில் மைனஸ் பண்ணுறோம் யாரை, V1/2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அங்கே செலவாயிருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ ரிமைனிங்காக இருக்கக்கூடிய அன்யூஸ்டு தானே சொல்கிறோம், ஓகேவா? அதுதான் அந்த இடத்துல டினோட் பண்ணுறாங்க. அகெயின் V மைனஸ் V1/2 ml ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு 2 into V மைனஸ் V1/2 ml ஆஃப் அம்மோனியா. இந்த 2 தான் இந்த இடத்துல டினோட் பண்ணுறது, 2 மோல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த V/2 இருக்காங்களே, இந்த ஹாஃப் 1 மோல் ரியாக்ட் ஆகினாங்க அப்படின்னா, அதாவது இங்கே 2 மோல் இருக்காங்க, இங்கே 1 மோல் இருக்காங்க, அதே தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே V மைனஸ் V1/2 அப்படிங்கிறது இந்த ஹாஃபாக இருக்கக்கூடிய சல்ஃபரிக் ஆசிட் கூட 2 into V மைனஸ் V1/2 ml ஆஃப் அம்மோனியா அப்படின்னா இந்த 2 மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறது, அதுக்கு ஈக்குவலாக, புரியுதா? சரி, 1 mol ஆஃப் அம்மோனியா சொல்யூஷன் கண்டெய்ன்ஸ், 1 mol அப்படிங்கிறது என்ன, அம்மோனியாவோட மாலிகுலர் வெயிட் எடுக்கிறோம், 17 கிராம் ஆஃப் அம்மோனியா வெயிட் எடுத்து அதை 1000 ml டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 mol அப்படின்னு சொல்கிறோம், 17 கிராம்னு சொல்கிறோம். அவருடைய கிராம் பார்த்தீங்கன்னா 17 கிராம் அப்படின்னு சொல்கிறோம். அதை சப்போஸ் இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு நைட்ரஜன் தான் வேணும், நைட்ரஜன் நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மோனியா அப்படின்னு சொல்லும்பொழுது நைட்ரஜனுடைய மாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 14, 3 ஹைட்ரஜனுடைய மாஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 17 ஆகிடுது. பட் ஹைட்ரஜனை ஒதுக்கிடுங்க, ஹைட்ரஜனை 3 பேர் போயிட்டாங்க அப்படின்னா 14 தான் வரும். ஸோ 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் வருமா? நெக்ஸ்ட் பார்ட் வாங்க. 2 into V minus V1/2 ml ஆஃப் அம்மோனியா சொல்யூஷன் கண்டெய்ன்ஸ்,
இஸ் ஈக்குவல் டு அதில் எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது எவ்வளோ கிராம் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 14 இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் எம் இருக்காங்களே, யார் சல்ஃபரிக் ஆசிடுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் இருக்காங்களே, அவருடைய ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியும். எம் இன்ட்டு 2 இன்ட்டு V minus V1/2 divided by 1000. ஏன்னா 1000 ml தான் உங்களுக்கு 1 mole அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம கிராம்னு சொல்கிறோம், நார்மாலிட்டி. ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் எப்படி கால்குலேட் பண்ணுறது? 14 இன்ட்டு எம் இன்ட்டு 2 இன்ட்டு V minus V1/2 அப்படியே கொண்டு வாங்க, டிவைட் பை 1000 அது அப்படியே வரும், இன்ட்டு 100 by m. 100 அப்படிங்கிறது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். டிவைட் பை m. m அப்படிங்கிறது யார்? இங்கே ஆர்கானிக் சாம்பிள் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த m தான் இங்கே வரும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது 1100 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1.4 வரும், இன்ட்டு எம் இன்ட்டு 2 V minus V1/2 by m வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜனை இந்த Kjeldahls மெத்தடில் கால்குலேட் பண்ணுறோம். இது சம்மந்தமான ஒரு நியூமெரிக்கல் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எனக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.